हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। शिवनामनिभावितें तरङ्गे महतिज्योतिषि मालिनी मयार्धे दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि। अमरीकबरी भारभ्रमरी मुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरी चरणपङ्कजं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चाभरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। सर्वे क्षयान्तानि च याः पतनान्ताः समुच्छ्रयाः संयोगा विप्रयोगान्ताः मरणान्तं च जीवितं। यथा फलानां पक्वानां नान्यत्र पतनात् भयम् एवं नरस्य जातस्य नान्यत्र मरणात् भयम्।
அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவஹா அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். வசுதேவர் சம்வாதத்தில் இந்த நிமிஷமோ இல்லை 100 வயசுலேயோ அத்யவா அப்தசதாந்தேவா 100 வருஷம் கழிச்சோ பிறந்தவால் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். பகவானை மறந்துட்டு போனாலானால் மரண சமயத்தில் மறையிற சமயத்தில் அதற்கு மரணம்னு பேர். பகவானை நினச்சிண்டு போனாலானால் அதற்கு முக்தின்னு பேர், பரமபத பிராப்தின்னு பேர். மரணம்னா என்னென்னால் ஏதோ உயிர் சரீரத்தை விட்டு பிரியறது மரணம் இல்லை, பகவத் விஸ்மரணமேவ மரணம் அப்படின்னு ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதா பாஷ்யங்களில் மரணம்னா என்ன அர்த்தம்னால் பகவத் விஸ்மரணமே மரணம்னுட்டார். எதை எப்பொழுதும் நினைக்கணும் அப்படின்னு கேட்டார் சிஷ்யன் ஆதிசங்கர பகவத்பாதரை பார்த்து பிரஷ்னோத்தர ரத்னமாணிக்கையில். ஆச்சாரியால் சொல்கிறாள் எப்பொழுதும் பகவானை நினச்சின்னு இருக்கணும். பகவத் சரணம் ந சம்சாரஹா, ஒரு நாளும் சம்சாரத்தை நினைக்காது. சம்சாரம்னா மனைவின்னு தமிழில் அர்த்தம் பண்ணுறால், அப்படி அர்த்தம் இல்லை வழக்கில். சம்சாரம்னால் உலக வாழ்க்கைன்னு அர்த்தம், இல்லற வாழ்க்கைக்கு சம்சாரம்னு பேர். உத்தியோகம், பதவி, குடும்பம், குழந்தை, வீடு, வாசல், பணங்காசு இத்தியாதி காரியங்களையே நினச்சின்னு இருக்கிறதுக்கு சம்சார வாழ்க்கைன்னு பேர். இதிலேயே உழன்னு இருக்கிறதுக்கு. ஏன் மனைவிக்கும் சம்சாரம்னு பேர் வந்ததுன்னால் அவளால் தான் நிறைய உறவுகள் விஸ்தாரமாகிறது. ஒரு பெண்ணை பாணி கிரகணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து மாமனார், மாமியார், மச்சினன், சண்டகன், அப்புறம் அவளோட குழந்தைகள், அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள், குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படின்னு இந்த சம்சாரம் விஸ்தாரமாகிறது. எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதுனால அவளுக்கே சம்சாரம் அப்படின்னு வழக்கில் பேராச்சு. ஆனால் சம்சாரம்னு சாஸ்திரங்களில் சொன்னாலானால் உலக வாழ்க்கைன்னு அர்த்தம். பகவத் சரணம் ந சம்சாரஹா, பகவானையே எப்பொழுதும் நினை. பகவானை மறந்துட்டு ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு க்ஷணம் இருந்துடாதே அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. ஏன்னா மரிக்கிற நேரம் எப்பொழுதும் எதை நினச்சின்னு இருக்கானோ, வாழ்நாளில் ரொம்ப எதை நினச்சின்னு இருக்கானோ அதுதான் மரண சமயத்தில் ஞாபகம் வரும். எதை நினச்சிட்டு போகிறானோ அதுவாக ஆயிடுவான் அப்படின்னு கீதாச்சாரியனும் இன்றைக்கி கீதை ஜெயந்தின்னு கூட சொல்கிறாள். பகவத்கீதா ஜெயந்தின்னு கூட அங்கங்கே விசேஷமாக கொண்டாடுறாள். இந்த கார்த்திகை மாத கைசிகை ஏகாதசியில் ஏதோ பகவத்கீதையை நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் மாறது. குருவாயூர் ஏகாதசி இன்னும் பிரசித்தம். ஸ்ரீரங்கத்தில் கைசிகை ஏகாதசி இன்னும் விசேஷமாக கொண்டாடுறாள். கீதா ஜெயந்தி அப்படின்னும் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்தில் இன்றைக்கி தான் கீதை சொன்னார். யுத்த காலத்தில் கீதை வெளிப்பட்டதான தினம். பகவானுடையவே வாக்குலேந்து யாஸ்வயம் பத்மநாபஸ்யே முகபத்மாத் வினிஸ்ருதா அப்படின்னு பத்மநாபனுடைய முக கமலத்திலேருந்தே உண்டானது இந்த கீதை. அந்த கீதையில் பகவான் சொல்கிறார், எம்யம்பாபி ஸ்மரன் பாவம் திஜத்யம் தே கலேபரம் தம் தமேவேதி கௌந்தேய. அதாவது அத்பாவபாவிதா அப்படின்னு எதை நினச்சிட்டு போகிறானோ அதுவாக ஆயிடுவான் அப்படிங்கிறார். மரண சமயத்தில் அந்த ஒரு க்ஷணம் ஃபோட்டோ எடுக்கிற நாழி என்ன பண்ணுறாலோ அது அப்படியே விழுந்துடுறதோன சாயே. தலையை சுரிஞ்சிருந்தானால் அது அப்படியே விழுந்துடுறது, கண்ணை மூடின்னு இருந்தால் அப்படியே விழுந்துடுறது, கன்னத்தில் கை வச்சானால் அது அப்படியே விழுந்துடுறது அந்த நிமிஷம். அதுபோல் வீடு, வாசல், குழந்தைகள், மனைவி, விவகாரங்கள்னு நினச்சின்னு போனானால் திரும்ப ஜென்மா வந்துடுறது. அதுக்கு தான் மரணம்னு பேர். திரும்ப ஜென்மா வரக்கூடியதான மறைவுக்கு மரணம்னு பேர். மகான்கள்லாம் மறைஞ்சாலானால் சித்தி ஆயிட்டால் அப்படின்னு சொல்லுவாள். சன்னியாசிகளை சித்தங்கத்தால் அப்படின்னு சொல்கிறது. ஜென்மாவை பயனாக்கினுட்டால் அவளுக்கு மரணம் கிடையாது. மறிச்சு போயிட்டால் அப்படின்னு மகான்களை சொல்கிறது இல்லை, மறைஞ்சுட்டால்னு சொல்கிறது இல்லை, பரமபதிச்சுட்டால் அப்படின்னு சொல்லுவாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். பகவானை நினச்சிட்டு இருந்தாலானால் பகவானாவே ஆயிடுவாள். அந்திம சமயத்தில் பகவானுடைய ஞாபகம் வரும். அதனால் அடுத்த ஸ்லோகம் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாள், லோக விஷயத்தை நினைக்காதே அர்ஜுனா,
எதை நினைக்கிறோமோ அதை ஆயிடுவோங்கிறதுனாலே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யசா மையர்ப்பித மனோபுத்தி. என்னையே நினை, உன் மனசை எங்கிட்டயே கொடு, சர்வ காலத்திலையும் என்னையே நினை. ஸ்நானம், அதனால தான் ஸ்நானம் பண்ணினாலும் பானம் பண்ணினாலும் எது பண்ணினாலும் பகவானை நினைக்கிற. பகவானை மறந்துட்டு ஒரு வேலை இருக்கிறது இல்லை. பகவானை எப்பொழுதும் நினைக்கணும். நினைக்காத போகிறவாளுக்கு தான் மரணம் சம்பவிக்கிறது. அதுவும் பகவானை நினைக்காம வெறும் சாப்பாடும் தூக்கமும், அடுத்த வேலை என்ன டிஃபன், அடுத்த வேலை நாளைக்கு என்ன சமையல் அப்படின்னு உலக வாழ்க்கையிலேயே ரொம்ப விஷயங்கள்லேயே உழண்டுருந்தானால் பகவானை மிருத்யுவாகவும் இருக்கார், எல்லாமாயும் அவர் தான் இருக்கார். அந்த மிருத்யு ரூபத்தில் இருக்கிற பகவான் சீக்கிரம் அவனை அழிச்சுண்டுறார் அப்படிங்கிறது பாகவதம். மிருத்யு ரூபத்தில் இருக்கிற அந்த பகவான் பிரமத்தமுச்சைஹி இதி கிருத்ய சிந்தயா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம் தொம்மப்ரமத்தஹ சஹசாபிபத்யசே க்ஷுல்லேலிஹானோ ஹிரிவாக்கும் அந்தகஹா. அந்தகன்னு யமனுக்கு பேர். பகவானே யமனாக இருக்காளுங்கிறது ஒரு ஸ்தோத்திரத்தில் நீங்கள் தானே மிருத்யுவாயும் இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் பரமேஸ்வரன் வாக்கால ஸ்துதிக்கிறாள் பகவானை. அதில் ஒரு ஸ்லோகம் இது, இதற்கு ருத்ரகீதம்னு பேர். பாகவதத்தில் மம்மியூரப்பன் நாராயண சரசுங்கரையிலே துருவ வம்சத்தில் வந்த பிரச்சேதஸுகளுக்கு இந்த கீதத்தை உபதேசம் பண்ணுறதாக பாகவதம் சொல்கிறது. மம்மியூரப்பனையும் ஸ்மரிக்கிறோம். இன்னைக்கு குருவாயூர் ஏகாதசியில் குருவாயூர்னு இன்றைக்கி க்ஷேத்திரம் ஏற்பட்டது மம்மியூரப்பனால் தான். அவர் தான் குருவையும் வாயுவையும் விட்டு சமுத்திரத்தில் வரதான அந்த மூர்த்தியே குருவாயூரில் பிரதிஷ்டை பண்ண சொன்னார். அவா 2 பேரும் சேர்ந்து பண்ணதுனால தான் குருவாயூர் அப்படின்னு பேர். சுவாமிக்கும் குருவாயூர் அப்பன் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் வாதபுரநாதன், குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லப்படுறது. மம்மியூரப்பன் தான் பிரதிஷ்டை பண்ண சொன்னால் அந்த மம்மியூரப்பன் இந்த பிரச்சேதஸுகளுக்கு நாராயண சரசங்கரையில் ஒரு கீதம் உபதேசம் பண்ணுறார். பாகவதம் சொல்கிற சமயங்களில் இந்த கீதம் முழுக்க பிரவச்சனம் பண்ணியிருக்கோம். ருத்ரகீதம்னு யூடியூப்பில் போட்டோமானால் இந்த விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கோம். அதில் அவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், பகவானே நீங்கள் தானே மிருத்யுவாக இருந்து உங்களை மறந்துட்டு இருக்கிற ஜனங்களை பிரமத்தமுச்சைஹி, பகவானை மறந்தே போயிட்டால் ஜனங்கள். இங்கே சாப்பிடுவோமா, அங்கே காபி குடிப்போமா, அங்கே போய் சினிமா நன்னா இருக்கே சினிமா பார்ப்போமா, ஃபோனில் யார்ட்டையாவது பேசுவோமா, இல்லை விஷயங்களை தானே யூடியூப்பில் இது மாதிரி பார்த்துட்டு இருப்போமா, இன்ஸ்டாகிராமில் பொழுதுபோக்குவோமான்னு பகவானை மறந்துட்டு 24 மணி நேரமும் விவகாரம் பண்ணுற ஜனங்களே பிரமாதம்னா அலட்சியம், பிரமாதம்னா மறதி, பிரமாதோ அனபதாவதா அப்படின்னு பிரமத்தமுச்சைஹி, உச்சைஹி பிரமத்தா இதி கிருத்ய சிந்தயா. பகவானை மறந்ததுனாலே லோக விஷயத்தில் எப்பொழுதும் கவலை. பகவான் நினைக்கிறவாளுக்கு ஒரு கவலையும் இல்லை. பகவானை மறந்துவிட்டாலானால் சரீரத்தை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, விவகாரத்தை பற்றி கவலை. இதி கிருத்ய சிந்தையா, எப்பொழுதும் சிந்தையிலேயே பொழுது போகிறது, விஷயங்களை நினச்சி. 10 ரூபா பணமும் எடுக்க மாட்டான். பகவானை மறந்தவன் தர்மத்துக்கு இன்னும் 10 ரூபா செலவழிக்க மாட்டான். செய்ய வேண்டிய காலத்தில் செலவழிக்காதவனுக்கு லோபின்னு பேர். பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம், ரொம்ப லோபியாக இருப்பான். ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு 10 ரூபா பணம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பான். நான் இங்கே போக போகிறேன், அங்கே போக போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு பேசிகிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆளை காணும் அப்படின்னு பேப்பரில் வந்துடும், ஃபோட்டோ போட்டு நினைவஞ்சலின்னு. என்ன சார் அதில் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னாரே, ஆச்சா ஆயிடுத்து, முடிஞ்சு போச்சு. பேசின்னு இருந்ததுனால் அம்மா பேசின்னு இருந்தார், ஆயிடுத்து, முடிஞ்சு போயிடுது. ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார். சொன்னதில் 10% கூட செஞ்சுருக்க மாட்டார். ஆனால் பேசி பேசியே பொழுத போக்குவார். இதி கிருத்ய சிந்தையா, நினப்பிலேயே போகும் பொழுதெல்லாம்.
பிளான் பண்ணுறதுலையே போகும் பொழுதெல்லாம். பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம், விஷயத்திலேயே ஈடுபட்டுண்டு இங்கே தோசை நல்லா இருக்குமா, அங்கே பூரி நல்லா இருக்குமா, இங்கே காஃபி நல்லா இருக்குமாமே, அங்கே ஏதோ ஒரு ஜூஸ் நல்லா இருக்குமாமேன்னு இப்படியே போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லக்கூடாது, 30 வருஷம் முன்னாடி அந்த ஹோட்டலில் ஒரு தோசை சாப்பிட்டு என்னமா இருக்கும் தெரியுமா அப்படின்பா. 30 வருஷம் முன்னாடி சாப்பிட்ட தோசையை நினச்சி இன்றைக்கி நாக்கில் சப்பு கொட்டுறா. தோசை எவ்வளோ நாழி அந்த சாப்பிட்ற சுகம் கிடைக்க போகிறது, எவ்வளோ நாழி வயத்தில் இருக்க போகிறது. 1 மணி 2 மணி ஆச்சுன்னா அதுவே ரூபம் மாறி போயிட போகிறது, அப்புறம் அடுத்த வேலை பசி வந்துவிட போகிறது. ஆனால் அந்த நினப்பில் 30 வருஷமாக அந்த தோசையை சுமக்கிறார் பார்த்தீங்களா. சாப்பிட்டா கூட 1 மணி 2 மணி தான் வயத்தில் இருக்க போகிறது. சாப்பிட்ற நேரத்துலேயே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சுகம் இருக்க போகிறது. ஆனால் 30 வருஷமாக அப்படி சில பேர் உண்டு. நான் சொல்கிறது ஒருத்தரை நினச்சின்னு சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி 1000 பேர் உண்டு லோகத்தில். அவளுக்கு சில பேர் ஞாபகத்துக்கு வருவா இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம், இப்படி பொழுதுபோக்கின்னு இருக்கிறவாளுக்கு ஈஸ்வரா நீங்களோ எப்படி இருக்கேன்னால் தொம் அப்பிரமத்தகா, ஜனங்களோ பிரமாதத்தில் இருக்காள், நீங்களோ ஜாகரூகனாக இருக்கே. அப்பிரமத்தகா தொம் அப்பிரமத்தகா சஹசாபிபத்யசே, சீக்கிரமாக அவனே யமனுடைய ரூபத்தில் வந்து கொண்டு போயிடுறேன். அது எது போலேன்னால் பொந்துக்குள்ளே இருக்கிற பாம்பு தலையை நீட்டுற எலியை எப்படி வட்டுக்குன்னு பிடிச்சி இழுக்குமோ, க்ஷுல்லேலிஹானோ அஹிஹி இவ ஆகுந்தகா, அகுன்னா எலி, ரொம்ப பசியோடு இருக்கிறதான பாம்பு. க்ஷுல்லேலிஹானோ அஹிஹி இவ ஆகுமந்தகா, ரொம்ப பசியோடு இருக்கிறதான அந்த சர்ப்பம் எலியை தலையை கண்டதுமே வெட்டுக்குன்னு எப்படி பிடிச்சி இழுத்து முழுங்கி விடுறதோ அதுபோல் மிருத்யு ரூபத்தில் இருக்கிற நீங்கள் சீக்கிரம் கொண்டு போயிடுறேன் அவனை. உங்களையே நினைக்காத கேவலம் விவகாரம் பண்ணிண்டு பைசா வச்சுண்டு வரவு செலவு பண்ணிண்டு கவலைப்பட்டுண்டு இருக்கிற ஜீவனே ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கே, அருமையிலையும் அருமையிலும் அருமை. மானிடராய் பிறத்தலரிது அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தலரிது. அந்த மானிட ஜென்மாலையும் குருடு இல்லாத பிறக்கிறது இன்னும் பாக்கியம். நல்ல புத்தியோடு கூட கைகாலம் நன்னா வச்சு பொழுது அப்படி வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறார் ருத்ரகீதத்தில் பகவான். ஏதாவது ஒரு நல்ல ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டு பகவானை நினச்சிண்டு ஒரு படமோ பிம்பமோ வச்சுட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணிண்டு துளசி புஷ்பங்களை வச்சுட்டு அவருக்கு அர்ச்சனம் பண்ணிண்டு ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள் சக்தி இருந்ததானால் அதை பாராயணம் பண்ணிண்டு நாம ஜபம் பண்ணிண்டு சிவநாமமோ ராமநாமமோ. சாப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. பசிக்கிறது சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. 10 சர்க்கம் பாராயணம் பண்ணினே சாப்பிட போகிறேன் அப்படின்னு இருக்கு. ஒரு 50,000 ராமநாமம் பண்ணினேன், 25,000 ராமநாமம் பண்ணினேன், நான் சாப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட என்ன, எங்கள் அம்மா 10 மாதம் என்னை சுமந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ராமாயணம் படிச்சுன்னு இருக்கேன், ராமனை வச்சு ஆராதிச்சுன்னு இருக்கேனால் எங்கள் அம்மா பட்ட சிரமத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா எதுக்கு அம்மா சுமக்கணும்? பூபாரம், பூமிக்கும் பாரம் அம்மாவுக்கும் பாரம், எதுக்கு 10 மாதம் சுமக்கணும்? நல்ல காரியத்தில் இருந்தால் தான் பிறந்ததுக்கு பிரயோஜனம். அதனால் கீதையில் பகவான் சொல்கிறார், எப்பொழுதும் என்ன நினைக்கணும் அர்ஜுனா, மனுஷ ஜென்மா கிடைக்காது. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யசா. பாகவதம் சொல்கிறது, இந்த நிமிஷமோ 100வது வயசோ எப்போ போவான்னு தெரியாது. ஐயோ போயிட்டாரா அப்படின்னு அதிசயமாக கேட்குறாள் லோகத்தில். பாகவதம் என்ன சொல்கிறதுனால் பிறந்தவா போகத்தானே போகிறாள். ராமாயணம் பாகவதம் போகிறது அதிசயமாக சொல்லலை, இருக்கிறது தான் அதிசயங்கிறது. இன்றைக்கி இருக்கவே பாகவத ராமாயணம் படிச்சுண்டு கதை சொல்லிண்டு கேட்டுண்டு, இதுதான் பாக்கியம். இதுதான் அதிசயமாக நினைக்க. சேர்த்து வச்சதெல்லாம் நாசத்துக்கு தான். சர்வேக்ஷயாந்தா நிச்சயாக, இதுதான் ராமகீதையிலையும் பரதனுக்கு சுவாமி நேற்றைய தினம் சொல்லின்னு இருக்கார். சர்வேக்ஷயாந்தா நிச்சயாக 105வது சர்க்கம். பதனாம் தாத் சமுச்சயாக, பெரிய பதவிகள்லாம் வர்றது இறங்கிறதுக்காக தான். மாடி ஏறுறதுங்கிறது திரும்ப கீழே இறங்கிறதுக்காக தான். சேர்க்கேன்னு ஏற்படுறது பிரிவுக்காக தான். சம்யோகா விப்ரயோகாந்தாக மரணம் தஞ்ச ஜீவிதம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது மரணத்தை நோக்கித்தான்.
ஒரு அடியும் மரணத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கான். இவன் உட்காண்டிருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும், எப்படி ரயிலில் இவன் உட்காண்டிருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் ரயில் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அதுபோல் ஜீவனோட யாத்திரையில் மரணத்தை நோக்கி மிருத்யுவை நோக்கி நடந்துட்டே இருக்கான். ஒரு பழம் பழுக்கிறதே அதுக்கு முடிவுக்கு ஹேத்துவாக ஆரத். யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதனாத் பயம். விழுறதை தவிர வேறு பயம் இல்லை அந்த பழத்துக்கு பழுக்கிறதுனாலே. ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத் பயம். அதுபோல் பிறக்கிற மனுஷனுக்கு மரணத்தை தவிர வேறு பெரிய பயம் இல்லை. அது பயம் இது பயம் நினச்சிட்டு இருக்கான். உண்மையா இவன் பயப்பட வேண்டியது மரணத்துக்காக தான். மரணம்தான் தீர்மானமாகிடுதே, அதை கண்டு ஏன் பயப்படணும்னால் மறிக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். பகவானை நினைக்காத போயிட்டானால் மரணம் ஆகிடும், பகவானை நினச்சுட்டானால் சாயுஜ்யம் ஆகிடும். எவ்வளவு தேக்கு மரம் இல்லை இன்னும் என்னென்ன உயர்ந்த மரங்கள் இருக்கோ, என்னென்ன சாதனங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு வீடு கட்டினாலும் ஒரு நாள் அது ஜீர்ணமாயிடும். யதாகாரம் திருடஸ்தூனம் ஜீர்ணம் பூத்வா வசீததி ததைவ சீதம் தினராஹ ஜரா மிருத்யு வசங்கதாக. அதுபோல் மனுஷனும் ஒரு நாள் வயசாயிடும், ஜீர்ணமாயிடும், ஒரு நாள் விழுந்துடுவார். இந்த ஜீர்ணத்தினுடைய அடையாளங்கள் தான் கன்னத்தில் டொக்கு விழுறது, பல்லு விழுறது, முடி கொட்டுறது, முதுகு மொள்ள வளையிறது. முந்து நடந்துட்டு இருந்தவன் மொள்ள கூணாக ஆரம்பிச்சுட்டான். சரீரம்னு ஏன் பேருன்னால் ஒரு பெரியவர் அழகாக சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சவர். சரீரம்னு ஏன் பேர் இந்த தேகத்துக்குன்னால் நாளுக்கு நாள் சரிஞ்சுட்டே இருக்கணும், அதனால சரீரம்னா. சீரியத்தே நாளுக்கு நாள் ஜரிமானம் ஆகிட்டே இருக்கு, சரிஞ்சுட்டே இருக்கு. முதல்ல தொப்பை சரியறது, அப்புறம் முதுகு சரியறது, தோல்லாம் சரியறது. ததைவ சீதம் தினராக ஜரா மிருத்யு வசங்கதாக அத்தியேதி ரஜனி யாத்து சான பிரதிநிவர்த்ததே யாத்தியேவ யமுனா பூர்ணா சமுத்திரமுதகா குலம். மகாப்பிரவாகமாக போகிற யமுனை எப்படி சமுத்திரத்தில் போய் கலக்கிறது தான் அதுக்கு முடிவாக இருக்கோ, போகிற யமுனையே திருப்ப முடியாது. நதிகள் சமுத்திரத்தை நோக்கி போகிறதானால் அது திரும்பாது. அதுபோல் போன ராத்திரிகள் திரும்பி வராது. ராத்திரியும் பகலும் போயிட்டே இருக்கு, அது மத்தியிலே அவன் ஜீவன் பிரயாணப்பட்டுன்னு இருக்கான். அஹோராத்திராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாமிக ஆயும் சிக்ஷபயம் தியாசு கிரீஷ்மே ஜலமிவாம் சவஹாம். பகலும் ராத்திரிக்கும் மத்தியிலே இந்த ஜீவனோட ஆயுசு ஒரு நாளும் குறைஞ்சுட்டே இருக்குது. அது எது போலேன்னால் வெய்ய காலத்தில் ஏரி குளம் கொட்டைகளில் சூரியனுடைய தாபத்தினால எப்படி ஜலம் வத்தின்ண்டே இருக்கோ அது போலேன்னா கிரீஷ்மே ஜலமிவாம் சவஹா ஆயும் சிக்ஷபயம் தியாசு கிரீஷ்மே ஜலமிவாம் சவஹாம். சூரிய கிரணங்களால் ஜலாசயங்களில் ஜலம் எப்படி வத்துன்னு இருக்கோ அதுபோல் அகோராத்திரங்களால் ஜீவனுடைய ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கு. அதனால தான் சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பிரஷ்னம், வேதத்தில் சூரிய நமஸ்காரம்னு அதில் ஒரு அணுவாகத்தில் உதயம் ஆரத்தே ஆரத்தே அத்தனை ஜீவகோடிகளுடைய ஆயுஷையும் சூரியன் ஒரு பகல் ஆயுஷை எடுத்துக்கிறானா, அஸ்தமிக்கிற காலத்தில் ஒரு ராத்திரி ஆயுஷை எடுத்துக்கிறானா. அந்த சூரியனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறது வேதம். நான் உன்னை வேத பாராயணத்தினாலே உன்னை ஸ்துதிக்கிறேன், சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், என்னையும் என்னை சேர்ந்த குடும்பத்தோட ஆயுஷையும் நீ எடுத்துக்காதே. யோசௌ தபன் உதேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயோதேதி மாமே பிரஜாயா மாபசூனாம் மாமம பிராணாநாதாயோதகாஹ அசவ்யோஸ்தமேதி சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயாஸ்தமேதி மாமே பிரஜாயா மாபசூனாம் மாமம பிராணாநாதாயாஸ்தங்காஹ. யஹா அசௌ தபன்னி உதேதி. கிழக்கு திக்கில் நித்தியம் ஒருத்தன் உதயமாறானே, யஹா அசௌ இதோ இருக்கான் என் கண்ணுக்கு தெரியறா போல கிழக்க வெளுக்கிறதே, அவன் சஹா சர்வேஷாம் பூதானாம் பிராணானு ஆதாய உதேதி. சூரியன் உதயமாறத்துக்கு எதை சார்ஜ் எடுத்துக்கிறான்? இப்போ லைட்டு போட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு ஒரு சார்ஜுன்னு கலெக்ட் பண்ணுறாள் எலக்ட்ரிசிட்டியில்.
அதுபோல் பகல் முழுக்க 12 மணி நேரத்துக்கு ஒரு லைட்டு, உலகத்துக்கே ஒரு லைட்டு, நம சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படி. அவருக்கு ஒரு சார்ஜ் இல்லையானால் இருக்கு. என்ன சார்ஜின்னால் அத்தனை ஜீவகோடிகளுடைய ஒரு பகல் ஆயுசு தான் அவருக்கு சார்ஜா. சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயோதேதி அப்படிதான் உதயமாறாராம். அதுபோல் அஸ்தமனமும் அப்படி தான் ஆறார். அந்த சூரியனை பார்த்து வேதம் சொல்கிறது, இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறவன் பிரார்த்திக்கிறான், என்னையோ என்னை சேர்ந்தவாளுடைய ஆயுஷையோ நீ எடுத்துக்காதே. எங்கள் ஆற்று கொள்ளையில் கட்டியிருக்கிற பசுங்கன்னூட்டி ஆயுஷை உள்பட நீ எடுத்துக்க கூடாது. மாமே பிரஜாயா மாபசூனாம், என்னை சேர்ந்தவாள் என்னுடைய பிரஜைகள், என் வீட்டில் இருக்கிற பசு. பிராமணன் எப்பொழுதுமே பசுவோடு கூட வாழ்ந்தவன். அதனால தான் கோபிராமணேபிய சுபம் பவது, கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு எப்போதுமே சேர்த்து சேர்த்து சொல்கிறது. பசுவையும் பிராமணனையும் சேர்த்தே சொல்கிறது. ஒரு அக்னிஹோத்திரம், சிவபூஜை, பசுவினால் ஆக வேண்டியது அவனுக்கு நிறையா இருக்குது. புராணங்களில் வேதங்கள்லேயே கூட பசுக்கு அக்னிஹோத்ரின்னே பேர். யாகம் பண்ணவனுக்கு அக்னிஹோத்ரின்னு பேர், பசுவுக்கும் அக்னிஹோத்ரின்னு பேர். ஏன் அக்னிஹோத்ரின்னு பேருனால் அக்னிஹோத்திரங்கிற உயர்ந்த கர்மாவுக்கு அதுதானே சாதனமாக இருக்குது. அதோட பாலை கறந்து தானே ஹோமம் பண்ணுறோம் 2 வேளையும். அதனால அதுக்கு அக்னிஹோத்ரின்னு பேருன்னு விட்டார். பிராமணனுக்கும் பசுவுக்கும் அப்படி ஒரு சம்பந்தம். அதனால் இங்கே வேதம் பிரார்த்திக்கிறது, சூரிய நமஸ்காரம் சொல்கிறவன் சொல்கிறான், எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கிற பசுக்களுக்கும் நீ தீர்காயுஷை கொடுக்கணும், எங்கள் ஆயுஷை எடுத்துக்கக்கூடாது. மாமே பிரஜாயா மாபசூனாம் மாமம பிராணாநாதாயோதகாஹ. சூரிய நமஸ்காரம் பிரசம் பாராயணம் பண்ணினானால் சூரிய பகவான் தீர்காயுஷை கொடுக்குறார் அப்படின்னு. அதுவும் கார்த்திகை மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமைன்னா அது விசேஷமாக சூரிய நமஸ்காரம் பண்ணுவாள். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த அருண பிரஷ்னம் யாராவது 2 பிராமணாவை கூப்பிட்டு ஆற்றுல பாராயணம் பண்ண சொல்கிறது. இல்லை ஏதாவது மഠங்களில் நடந்தானா போய் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறது. பிராமணா வரதுனாலே வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த 2 பிராமணா சாதத்துக்கு தானே ஆயிடுது. அதுவும் வீட்டில் பண்ணினா, வேற எங்கேயாவது பண்ணினா அங்கேயே வந்துட்டு அப்படியே போயிடுவா. ஆற்றுல சிராத்தம்னு பண்ணினா அதுக்கு தான் 2 பிராமணா வருதுன்னு வருஷத்தில் அப்படி ஆயிடுது. அப்படி வச்சுக்கக்கூடாது. வேதாத்தியனம் பண்ணவாலும் அவளும் ஜீவிக்கணும். இதோ சாதம் சாப்பிட்றதுக்கு தான் வேதாத்தியனம் பண்ணியிருக்கோன்னா அவளுக்கு ஒரு நினைவு வந்துடக்கூடாது. இது மாதிரி வேத பிரச்சனைகளே ஆற்றுல அவளை கூப்பிட்டு பாராயணம் பண்ண சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் துவாதசின்னா உபனிஷத்து பாராயணம் பண்ண சொல்கிறது, ஏகாதசின்னா சித்ராஸ்வமேத பாராயணம் பண்ண சொல்கிறது. அவளும் படித்த வேதத்தை சொல்ல சொன்னால் சந்தோஷப்படுவாள். நமக்கும் அவள் படிக்கிற அவள் பாராயணம் பண்ணுற வேதத்தினால நமக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும். 10 ரூபா அவள் கையிலையும் வச்சு கொடுத்தா அந்த புண்ணியமும் நம்ம குடும்பத்துக்கு பெருசாக சேரும். வேத பாராயணத்தை அடிக்கடி நடக்கணும். இங்கேயும் நம்ம ஆசிரமத்தில் இப்போ சுப்பிரமணிய சஷ்டியில் சம்பூர்ண ருக்வேத பாராயணம் முதல் நாள்லேருந்து ராமாயண பாராயணத்தோடு சேர்ந்து அதுவும் நடக்கிறது. வருஷம் வேத பாராயணமும் நம்ம ஆசிரமத்தில் அடிக்கடி அதை வேதத்தை ரட்சிக்கிறது. வேதத்தை வேத பிராமணால நமக்கு பகவான் கொடுத்ததான சக்தியை கொண்டு வேதத்துக்கும் வேத பிராமணாளுக்கு என்ன முடியுமோ அதை செய்யறது. அஹோராத்திராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினா மிக ஆயும்ஷி க்ஷபயந்த்யாசு கிரீஷ்மே ஜலமிமாம் சவஹா. பகலும் ராத்திரியாலையும் எல்லா பிராணிகளுடைய ஆயுஷையும் சூரியன் எடுத்துட்டே இருக்கான். சீக்கிரம் குறையிறது ஆயுஷ். ஆத்மான மனுஷோச்சத்துவம். அதனால பரதா ஏதோ சொர்க்கத்துக்கு போன அப்பா கவலைப்பட்டு இருப்பார், மரம் வச்சார், பூக்கல்லே பழுக்கல்லேன்னு இதுக்கு சொல்லிட்டு இருந்தார் பரதன். சொர்க்கம் போயும் வருத்தப்பட்டு இருப்பார், நம்ம வச்ச மரம் பூக்கல்லையே காக்கல்லையேன்னு. அதெல்லாம் நீ கவலைப்படாத, உன்னை பற்றி கவலைவிட. ஆத்மான மனுஷோச்சத்துவம் கிமன்ய மனுஷோச்சசி. நம்மளை பற்றி தான் நம்ம கவலைப்படமே தவிர பிரத்தியாரை பற்றி நமக்கு என்ன கவலை. ஆயுஸ்தே ஹீயதே யஸ்யே ஸ்திதஸ்ய ச கதஸ்ய ச. இருக்கிறவாளையும் சரி போனவாளையும் பற்றி நமக்கு வேறொரு ஜீவனை பற்றி நினைக்கிறதுக்கு ஏது நேரம். நம்ம சித்தி பண்ணிவிட்டோமா, நம்ம ஜென்மாவை பயனாக்கின்னுட்டோமா பிரத்தியாரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு. அவா இப்படி இவா இப்படின்னு ஒன்றுமே பண்ணாத சிலவர் பேசின்னு இருப்பான். பெரிய பெரிய மகான்களெல்லாம் கூட அபிப்பிராயம் சொல்லிகிட்டு இருப்பான். பெரிய சன்னியாசிகளெல்லாம் கூட மடாதிபதிகளை கூட விளையாட்டாக பேசி விடுவான். அவள் வாழ்க்கையே ஒரு நாள் வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? கார்த்தாலேருந்து ராத்திரி பர்யந்தம்
லோகக்ஷேமார்த்தத்துக்கே அவள் எவ்வளவு உழைக்கிறாள். சந்திரமௌலீஸ்வர பூஜைகள் பண்ணிண்டு, சாமானிய சன்னியாசிகளும் பிரணவ ஜபங்கள்லாம் பண்ணிண்டு, ஒரு முதல்ல காஷாயம் கட்டிக்கிறது நம்மளால் மனசால் ஏற்றுக்க முடியுமா? நம்மளால் குடும்பத்தை மறந்து, குழந்தையில மறந்து, வீடு வாசல் இல்லாத ஒரு வாழ்க்கையே மனசால் கூட நினைக்க முடியாது நம்மளால். கனவுல கண்டா கூட 2-3 நாளைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும் சித்தம். ஆனால் அவள் அது அப்பேற்பட்ட தீராளாக அந்த ஆசிரமத்தை ஏற்றுன்னு இருக்காள். இன்னும் பல மகான்கள், அவளை பற்றி பேசவே கூடாது. நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு யாரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு தடவை ஆத்மசோதனம் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தகுதி இருக்குது, யாரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன, நம்ம அதுக்குள்ளே ஒரு நிலையை அடைஞ்சுட்டோமா? அடைஞ்சாலே பேசக்கூடாது, அடையாத போது நம்ம போய் பேசலாமா? ஆத்மான மனுஷோச்சத்வம் கிமன்ய மனுஷோச்சசி ஆயுஸ்தே ஹியதே யஸ்யே ஸ்திதஸ்ய ஜகதஸ்ய ஜ சஹைவ மிருத்யுர்வஜரதி சஹ மிருத்யுர்நிஷீததி. யமன் கூடவே நடக்கிறான்டா பரதா, நம்மளோட கூடவே வசிக்கிறான். நிஷீததி, எங்கேதோ யமலோகத்திலேருந்து யமன் வரணும் அப்படின்னு நினைக்காதேங்கிறது சாஸ்திரங்கள். உன் கழுத்து புடனியில் இருக்கான் யமன்னு நினச்சிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் தர்மத்தை பண்ணுங்கிறது. கிரகீதைவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சரேத்து அப்படின்னு சொல்கிறது தர்ம காண்டங்கள். உன் கழுத்தில் கை வச்சுட்டா யமன் இன்னும் எத்தனை நேரத்தில் அழிச்சின்னு போவான்? கழுத்தில் கை வச்ச யமன் அழிச்சின்னு போகிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? அப்படி ஒரு நினைப்போட கூட நல்ல காரியங்களில் ஈடுபட்டுட்டே இரு அப்படிங்க. சகைவ மிருத்யுர்வ்ரஜதி சஹ மிருத்யுர்நிஷீததி கத்வா சுதீர்கமத்வானம் சஹ மிருத்யுர்நிவர்த்ததே. பல தூரங்கள் அவனோடு கூட பிரயாணம் நமக்கு நடக்கிறது. காத்ரேஷு வலய பிராப்தாக ஸ்வேதாஷ்சைவ சிரோருகாः ஜரயா புருஷோ ஜீர்ணः கிம் ஹி கிருத்வா பிரபாவயேதி. தோள்களில் சுருக்கங்கள் ஏற்படுறது இல்லையா? காத்ரேஷு வலய பிராப்தாக அப்படி சுருக்கங்கள் ஏற்படுறது, கண்ணிலெல்லாம் அப்படி தர விழறது, தலைமுடியெல்லாம் நரைக்கிறதுங்கிறார் சுவாமி இங்கே இந்த ஸ்லோகத்தில். ஸ்வேதாஸ்வைவ சிரோருஹா ஸ்வேதாஷ்சைவ சிரோருஹாக, தலையில் உள்ள மயிர்கள்லாம் வெளுத்து போகிறது. இப்படி கிழத்தரத்தை அடையிற காலத்திலையும் சிதிலமடைகிற காலத்திலையும் மனுஷன் என்ன பண்ண முடியும்? அவனால் இதை எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும்? திரும்பினா தலை நரைச்சி போய்டுறது, திரும்பினா சுருக்கம் வந்து விடுறது. அதுக்குள்ளே நல்ல காரியங்களில் ஈடுபடணும். நந்தந்தியுதிதாதித்யே நந்தம் தியஸ்னமிதேரவோ ஆத்மனோ நாவபுத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம். சில மனுஷன் சூரியன் உதயமானா சந்தோஷப்படுறான், சில ஜீவன்கள் சூரிய அஸ்தமனமானா சந்தோஷப்படுறாள். சுவாமி சொல்கிறாள் உதயமானா சந்தோஷப்படுறாள், அஸ்தமனமானா சந்தோஷப்படுறாளுங்கிறா. எல்லாரும் கிடையாது. உதயமானா யார் சந்தோஷப்படுறான்னால் அனுஷ்டாத்தாக்கள் உதயமாக போகிறது, சந்தியாவந்தனாதி ஸ்நான சந்தி எல்லாம் பண்ணலாம்னு அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணுறவா சந்தோஷப்படுவா. ரோகிகள் சந்தோஷப்படுவா, ஏன்னா ராத்திரியில் தான் ரோகங்களுக்கு கொட்டம். அஸ்தமிச்சாதான் ரோகங்கள்லாம் 2 மடங்காக பலமாக நம்மளை படுத்தும். இந்த கபங்கள்லாம் இருக்கிறவாள் ரொம்ப சிரமப்படுவாள் அஸ்தமிச்சா. சூரியன் வந்துட்டானா கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். பகலில் ராத்திரியில் தான் தூக்கம் வராது, பகலில் தூங்குவாள் ரோகிகள். அதுபோல் உதயமானால் சந்தோஷப்படுறாள் சில பேர். யுவாக்கள் புதுசாக கல்யாணமானவாள்லாம் அஸ்தமிக்காதான்னு பார்த்துட்டு இருக்காள், அஸ்தமிச்சா சந்தோஷப்படுறா. நந்தம் தியுதித ஆதித்யே நந்தம் தியஸ்தமிதே ரவோ ஆத்மனோ நாவபுத்தியந்தே. இப்படி பொழுது போயின்னு இருக்கு. ஆனால் தன்னை பற்றி யாரும் நினைக்கிறதில்லை, தன்னிலையை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அவபுத்தியந்தேன ஆத்மனோ நாவபுத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம். வாழ்க்கை போயிட்டே இருக்கே. கேலண்டர் கிழிக்கிறான்னா இவன் ஆயுஷில் ஒரு நாள் கிழிச்சு விட்டான். ஒரு நாளும் போயிட்டே இருக்கு. எத்தனை ஆயுஷ் எழுதி வச்சுருக்கோ தெரியாது. பிரகலாத சுவாமி சொல்கிறார் 100 வயசு இருக்கேன்னா கூட 50 வயசு தாண்டா கணக்கு பண்ணணும். ஏன்னால் பாதி தூக்கத்தில் போய்டுறது. 12 மணி நேரம் தூங்கி விடுறான், 12 மணி நேரம் தான் இவனோட ஆயுஷ் கணக்கில் எடுத்துக்கணும். நித்ரயா ஹ்ரியதே ரக்தம் யவாயேன சபாவயா. சுகாச்சாரியால் அதை ஆரம்பிக்கிறதையே சொல்கிறார், பாகவதம் ஆரம்பிக்கிறதையே. பும்சோ வருஷசதம் ஹ்யாயுஹு ததர்தஞ்சாஜிதாத்மனஹ. பிரகலாத சுவாமின்னு சொல்கிறார் பாதி ஆயுசு தான். 60 வயசு ஒருத்தன் வாழ்ந்தானா 30 வயசு வாழ்ந்ததாக தான் கணக்கு பண்ணணும். ஏன்னா பாதி நேரம் தூக்கத்திலையும் சாப்பாட்டுக்கும் சரீர போஷணத்துக்கும் போய்டுறது. 80 வயசு ஒருத்தன் வாழ்ந்தானால் 40 வருஷம் வாழ்ந்த கணக்கு தான். 100 வயசு வாழ்ந்தானால் 50 வருஷம் வாழ்ந்த கணக்கு தான்.
அதுலேயும் கை காலெலாம் நன்னா இருக்கிற காலங்கிறது 20-30 வருஷ காலங்கள் தான். முன்னாடியும் பால்ய அவஸ்தையும் சிரமங்கள், பால்யங்குமாரங்கள்லாம் சிரமங்கள், பின்னாடியும் வார்த்தக்கியம் வந்ததானால் சரீர சிகிச்சைகள் போக்குவரத்து அதுவும் சிரமங்கள், மத்தியில் இருக்கிற நேரம் தான் யௌவனங்கள் தான் ரொம்ப உயர்ந்த காலம். பகவானை ஆராதிக்கிறதுக்கு தர்மங்களை செய்கிறதுக்கான காலம். ஹிருஷ்யம் யதுமுகம் திருஷ்டுவா நவம் நவமிஹாகதம் ருதூனாம் பரிவர்த்தேனே பிராணினாம் பிராணசம்ஷயா. புதுசு புதுசாக ருதுக்கள் தோண்டிகிட்டே இருக்கு. கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது, வசந்த ருதுன்னு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கேன்னால் வந்துட்டே இருக்கு. ஆனால் அந்த ருத்துக்களோட பரிணாமங்கள் மனுஷனுடைய ஆயுஷையும் குறைச்சுட்டே இருக்கு. பிராணினாம் பிராணசம்ஷயா, அதையும் உணரணும். யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமேயாதாம் மகார்ணவே சமேத்ய சவ்யபேதாயாம் காலமாசாத்ய கஞ்சன ஏவம் பாரியாश्च புத்ராश्च ஞாதயश्च வசூனி ச சமேத்ய வியவதாவந்தி த்ருவோஹ்யேஷாம் வினாபவஹ. ஒரு சமுத்திரத்திலே 10 கட்டையை போட்டு வச்சிருக்கா. சில கட்டைகள்லாம் ஊற நமக்கு அந்த கட்டைகளை வேலை செய்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும், உட்வொர்க்கெல்லாம் செய்கிறதுக்கும். ஜலத்தில் இழுத்துன்னு வரத்துக்கும் வெயிட்டான கட்டைகளை கப்பலில் வச்சு இழுக்கிறத விட ஜலத்தில் போட்டோமானால் ஈஸியாக கொண்டு வந்து விடலாம். அதுபோல் மகார்ணவம் சமுத்திரங்களிலே பல கட்டைகளை போட்டு வச்சிருக்கா. யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்சே பகவான் சொல்கிறதான உதாரணம். சமேயா தாம் மகார்ணவே, கட்டையை போட்டு வச்சிருக்காள். ஒரு அலை என்ன பண்ணுறது, அந்த கட்டைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது. ஒரு இலை என்ன பண்ணுறது, எல்லா கட்டைகளையும் பிரிக்கிறது. சமேத்திய சவ்யபேதாயாம் காலமாசாத்ய கஞ்சனாம், கொஞ்சம் காலம் சேர்ந்து இருக்கு, கொஞ்சம் காலம் பிரிக்கிறது. அதுபோல தாண்டா பரதா மனைவியோ குழந்தைகளோ ஞாதிகளோ வசுக்களோ, வசுன்னா ஐஸ்வர்யங்கள். ஏவம் பாரியாश्च புத்ராश्च ஞாதயश्च வசூனி ச சமேத்ய வியவதாவந்தி த்ருவோஹ்யேஷாம் வினாபவஹ. சேர்றதெல்லாம் பிரியறதுக்காக தான். நிச்சயம் ஒரு நாள் பிரியறது நிச்சயம். இப்போ அப்பா அம்மா இருந்தால் நம்ம வந்தோம், அவளுடைய வாழ்க்கையில் பாதியில் தான் நம்ம வந்தோம். நம்மளோட வாழ்க்கையில் பாதியில் அவள் போயிட போகிறாள். வாழ்நாள் முழுக்க எந்த அப்பா அம்மா குழந்தைகளோட இருக்க போகிறாள்? 100 வயசு குழந்தைகள் இருக்காள்னு வச்சுப்போம், தீர்காயுஷா. 100 வயசு அப்பா அம்மா இருக்க முடியுமா? அவள் வாழ்க்கையில் பாதியில் தான் பையன் வந்தார். பையனோட வாழ்க்கையில் அவள் ஆயுசு முடிஞ்சுதானா அவள் கிளம்பிட போகிறாள். அதுபோல தான் மனைவி குழந்தைகள் ஞாதிகள் சேர்றதெல்லாம் அப்படி ஒரு ஸ்டேஷன் வந்து தானா அப்படி இறங்குறா போல் ரயிலில் தூர பிரயாணத்தில் ஏறுறதும் இறங்குறதுமாக இருக்கா போல தான் உலக வாழ்க்கையில் உள்ள உறவுகள்லாம். ஏவம் பாரியாश्च புத்ராश्च ஞாதயश्च வசூனி ச சமேத்ய வியவதாவந்தி த்ருவோஹ்யேஷாம் வினாபவஹ. நிச்சயம் ஒரு நாள் பிரியறது திண்ணம். நாத்ர கஷ்சித் யதா பாவம் பிராணி சோபிவர்த்ததே தேன தஸ்மின் சாமர்த்தியம் பிரேதஸ்யாத்யனுசோசதஹ. பிராணியும் பூர்வ ஜென்மாவனுடைய கர்மாவை அனுசரித்து வரான். அதனால் அதை ஒன்று கூட மாற்ற முடியாது. ஜென்மாந்தரத்தில் அவன் என்ன கர்மா பண்ணியிருக்கானோ அதனால் பிறவி ஏற்படுறது. பிறவிக்கு காரணமான கர்மாவே அவன் 100 வயசு இருக்க போகிறானா 100 வயசு வாழ்க்கையும் எழுதி வச்சுடுறது. ஒருத்தன் பிறக்கிறதையே அவனுக்கு இன்ன படிப்பு, இன்ன உத்தியோகம், இன்ன சம்பளம், இன்னார் மனைவி, இன்னார் குழந்தை, இன்னார் ஞாத்திகள், பந்துக்கள், இத்தனை காலம் வாழ்க்கை, இந்த ஊரில் வாழ போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே கர்மா எழுதி வச்சுடுறது. மனுஷனுக்கு அதை மாற்றுறதுக்கு ஒரு நாளும் உரிமை இல்லை. அது மாதிரி வந்து போகிற ஜீவனை நினச்சி வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? வருதுறதுனால ஏதாவது மாறப்போகிறதா? தேன தஸ்மின் சாமர்த்தியம் பிரேதஸ்யாத்யனுசோசதஹ யதா ஹி சார்த்தம் கச்சந்தம் ப்ரூயாத் கஷ்சித் பதி ஸ்திதஹ அஹமப்யாகமிஷ்யாமி பிருஷ்டதோ பவதாமிதி. உத்தன் வழியில் நின்றுருக்கான், வழி தெரியாது. ஒரு கூட்டம் வருது, அங்கே அவள் போகிறாள் எங்கேயோ. சரி இவாளோட போனால் வழி கிடைக்கும்னு அவள்கிட்ட போய் கேட்டுக்கிறான், நானும் வரேன்னு. சரி வாங்கினாள். அவளும் போகிற கோஷ்டியோடையே சேர்ந்து இவனும் போகிறான். அதுபோல தான் மனுஷ வாழ்க்கையிலே ஜீவனுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி
அவள் வழியில் வந்து அவளோடையே பின்னாடியே போகிறான். போகிறதே ஒரு நிலையை அடையிறான். எப்படி வழி தெரியாத நிற்கிறன்னு ஒரு நிலையை அடையிறானோ அதுபோல் அப்பா அம்மான்னு தாத்தா பாட்டின்னு அவள் வழி வந்த வழியை நினச்சிண்டு தர்ம வழியை சாஸ்வதமான அந்த தர்ம வழியை நடந்துட்டு இருந்தானால் அவனும் ஒரு இடத்த போய் சேருவான். ஏவம் பூர்வைர்கதோ மார்கஹ பித்ருபைதாமஹோ த்ருவஹ தமாபன்னஹ கதம் சோச்சேதி யஸ்ய நாஸ்தி விதிக்ரமஹ வயசஹ பதமானஸ்யே ஸ்ரோதசோ வா நிவர்த்தினஹ ஆத்மா சுகே நியோக்தவ்யஹ சுகபாஜः பிரஜாஸ்மிருதாஹ. போகிற வெள்ளத்தை திருப்ப முடியாது. அதுபோல் ஆயுஷ் கழிஞ்சின்றே இருந்ததானால் திரும்ப அது வராது. அந்த ஜீவனே மோட்ச சுகத்துக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கணும். அந்த சுகம்தான் சாஸ்வதமானதுங்கிறதே அந்த ஜீவனுக்கு பரிச்சயம் பண்ணி அதுக்கு என்ன வழி உண்டோ மோட்ச சாதனத்தில் இருக்கக்கூடிய மகான்களோட பழக்கம் ஏற்படுத்திண்டு அதுக்கான தர்மங்களை செஞ்சுட்டு கடைசியிலே அந்த வழியை அடையணும். ஆத்மா சுகே நியோக்தவ்யா சுகபாஜः பிரஜாஸ்மிருதாக. அதுதான் நமக்கு காமிச்சதான வழி, சாஸ்திரங்கள் சொன்ன வழி. அதனால பரதா அப்பா வருத்தப்படுவார் சொர்க்கத்தில் கஷ்டப்படுவார்னு சொல்லாதே. அவர் தர்மாத்மா. 60,000 வருஷம் நன்னா வாழ்ந்தவர், ரங்கநாதனை ஆராதித்தவர், அஸ்வமேதாதி யஜ்யங்கள் பண்ணினவர், யஜ்யத்தில் நிறைய அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் சொர்ணதானங்களும் பண்ணினவர். தர்மாத்மா சிசுபை சசுபை கிருஷ்ணை கிருதுபிஷ்டாப்த தட்சிணை தூத பாபோ கதஸ்வர்க்கம் பிதானः பிருத்திவீபதி. இந்த தர்மாத்மா பிருத்திவீபதி சக்கரவர்த்தியார் நகா பிதா நம்மளுடைய அப்பா. அவர் ஏராளமான தர்மங்களை பண்ணி புண்ணியத்தை குமிச்சு அதனால் பாபங்களெல்லாம் போக்கிண்டு உயர்ந்த சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கார். தூத பாபோ கதஸ்வர்கா பிதானः பிருத்திவீபதி. யஜ்யங்கள் பண்ணவாளுக்கு ஏதுடா பாபம்? யஜ்யங்கள்லாம் பண்ணினவாளுக்கு ஏது பாபம்? பிருத்யானாம் பரணாத் சம்யக் பிரஜானாம் பரிபாலனார்த்தி அர்த்ததானா தானாச்ச தர்மேனே பிதானஸ்திருதிவங்கதா. நம்மளுடைய அப்பா தன்னை சேர்ந்த பிருத்தியர்களையும் நன்கு போஷிச்சிருக்கார், பரணம் பண்ணியிருக்கார், பிரஜைகளையும் நன்கு பரிபாலிச்சிருக்கார். பிருத்யானாம் பரணாத் சம்யக் பிரஜானாம் பரிபாலனாதி. சமயத்தில் கொடுக்க வேண்டிய சமயங்களில் தானங்கள்லாம் பண்ணியிருக்கார், தர்ம முறைப்படி வாழ்ந்திருக்கார். அர்த்ததானாச்ச தர்மேனே பிதானஸ்திருதிவங்கதா. அதனாலேயே பரபுண்ணிய லோகங்களே பிரம்மலோகம் பர்யந்தம் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கார். கர்மபிஸ் சுசுபைரிஷ்டைஹி கிருதுபிஷ்சாப்த தட்சிணைஹி சொர்க்கம் தசரத பிராப்தா பிதானः பிருத்திவீபதிஹி. அந்த சக்கரவர்த்தியார் நிறையா தானங்களோடு தர்மம் பண்ணி லோகோபகாரமாய் இஷ்டைஹி பல புண்ணியங்களை அடைஞ்சு புண்ணியலோகத்தை அடைஞ்சிருக்கார். இஷ்டுவா பகுவிதைரி யஜ்ஞைஹி போகாம்ச்சாவாப்பிய புஷ்கலானி. பலவித யாகங்கள் பண்ணியிருக்கார். சோமயாகம், அதிராத்திரம், அப்தோரியாமம், வாஜபேயம் முதலிய யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கார். அஸ்வமேதம்னு எல்லாத்துக்கு மேலே ராஜாக்கள் செய்யக்கூடிய யஜ்யமும் பண்ணி அதுலேயே நிறையா தானம் பண்ணியிருக்கார். உத்தமம் சாயுரா சாத்தியே சொர்க்கதா பிருத்திவீபதி. நிறையா காலம் வாழ்ந்து விட்டார். ஏது குறை அவருக்கு? 60,000 வயசு வாழ்ந்தவருக்கு ஏதுடா குறை? புண்ணியலோகத்தை அடைஞ்சுட்டார். ஆயுருத்தரமா சாத்தியே போகானபிச்ச ராகவः சனசோச்சா பிதா தாதே சுத்கதா சத்கிருத சதாம். ஹே தாத்தா, தாத்தான்னா குழந்தைன்னு அர்த்தம். யாரை யார் கூப்பிடுறாளுங்கிற பொறுத்தும் அந்த சப்தத்துக்கு அர்த்தம். தாத்தேன்னா அப்பான்னு அர்த்தம், தாத்தேன்னா குழந்தைன்னு அர்த்தம். இப்போ பரதனை ராமன் கூப்பிடுறதுனால குழந்தைன்னு அர்த்தம். சனசோச்சிய பிதா தாத்தே, குழந்தை நீ அப்பாவை நினச்சி வருத்தப்படாதே. அவர் தீர்காயுஸ்வாக இருந்து லோகானுபவங்களெல்லாம் அடைஞ்சி போகானபிச்ச ராகவா நல்ல போகங்களெல்லாம் அனுபவித்து சொர்க்கத்திலே சாதுக்களோடு பூஜிக்கப்படுறார். அவர் சௌக்கியமாக இருக்கார். சஜீர்ணம் மானுஷம் தேகம் பரித்யஜ்ய பிதாஹினஹ தெய்வீம் மிருத்யும் அனுப்பிராப்தா பிரம்மலோக விஹாரிணீம். உடம்பும் மூப்படைஞ்சதுனாலே தேகம் ஒரு நாள் விடத்தானே வேணும். அந்த ரீதியில் அந்த தேகத்தை விட்டுட்டு மனுஷ தேகத்தை விட்டுட்டு இப்போ தெய்வத்தன்மையை அடைஞ்சு அவர் பிரம்மலோகத்தில் சௌக்கியமாக இருக்கார். தந்து நைவம் வித கஷ்டிதி பிராஜ்யா சோச்சித்து மருகதி. அதனால் ரொம்ப தெரிஞ்சவன் போல மேதாவி போல நம்ம அவரை நினச்சி கவலைப்பட வேண்டாம்.
நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது? அவர் பண்ண தர்மங்களில் எதை நம்ம எடுத்துக்க போகிறோங்கிறத உண்டு யோசி. தொத்விதோ மத்விதாபி ஸ்ருதவான் புத்திமத்தரஹாம். அதில் உனக்கு என்ன சொன்னார், எனக்கு என்ன சொல்லியிருக்கார், அதை பற்றி இப்போ விசாரம் பண்ணேன். அவர் வருத்தப்படுறாருன்னு இப்போ அதை பற்றி பேசின்னு இருக்காரு. அவர் சௌக்கியமாக இருக்கார் சொர்க்கத்தில். ஏதே பகுவிதா சோகா விலாபருதிதே ததா வர்ஜனீயா ஹி தீரேனே சர்வாவஸ்தாசு தீமதா. தைரியமானவாள், புத்திசாலிகள் சோகத்தை ரொம்ப கொண்டாட மாட்டாள், எந்த காலத்திலையும் அதை லட்சியம் பண்ண மாட்டாள். சஸ்வஸ்தோ பவமா சோகா. நீனும் தைரியசாலி இல்லையா, தீரன் இல்லையா, புத்திமான் இல்லையா, நீ சோகத்தை ரொம்ப கொண்டாடக்கூடாது. சஸ்வஸ்தா பவமா சோகா யாத்வா சாவசதாம் புரீம். அப்பா சொன்னபடி நீ அயோத்தியை பரிபாலனம் பண்ண வேண்டியது, அங்கே தான் வசிக்கணும். அதுதான் அப்பா உனக்கு விதிச்சிருக்கா. ததா பித்ரா நியுக்தோசி வசினாவததாம் வரா. தர்மானுஷ்டானத்திலேயே எப்பொழுதும் இருக்கிற ஹே உத்தமா, நீ மனசை வருத்தப்படாதே, இந்த வருத்தத்தில் ரொம்ப விடாதே மனசே. அப்பா உன்னை அயோத்தியை பரிபாலிக்க சொல்லியிருக்கால், அங்கேயே நீ இரு. எத்ராஹமபி தே நைவே நியுக்தா புண்ணியகர்மனா. அவர் எப்படி ஆக்ஞாபிச்சாரோ அதுபோல் நம்ம வாழணும். அவர் போயிட்டார்னு இப்போ வருத்தப்படுறதை விட அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருங்கிறத நினச்சிக்கணும். தத்ரைவாகம் கரிஷ்யாமி பிதுராரியஸ்ய சாசனம். அப்பா எதை சொன்னாரோ அது நமக்கு சிரமேற்கொண்டு செய்ய வேண்டியதப்பா. நமயா சாசனம் தஸ்யே தியக்தும் நியாயமறிந்தமாம். அவர் நமக்கு மான்யர், அவர் பூஜிக்க வேண்டியவர். நம்ம அப்பா அம்மாவும் அப்படித்தான். அவள் என்ன ஆக்ஞை பண்ணினாலும் அதை ஒன்னாலையும் என்னாலையும் செய்ய வேண்டியது, அதை ஒரு நாளும் மீறக்கூடாது. அதுதான் நமக்கு தர்மம். தத்வயாபி சதா மான்யா சவை பந்து சனஃ பிதா தத்வச பிதுரே வாகம் சம்மதம் தர்மச்சாரிணா கர்மனா பாலயிஷ்யாமி வனவாசேன ராகவா. தர்மாத்மாவான அந்த அப்பா எனக்கு வனவாசத்தை விதிச்சிருக்கார், அதை பரிபாலிக்கிறேன் நான். தார்மிகே நான்ஷம்சேனே நரேன குருவர்த்தினா பவிதவ்யம் நரவ்யாக்ரே பரலோகம் ஜிஜீஷதா. பரலோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டிய மனுஷன் தர்மத்தில் தான் எப்பொழுதும் இருக்கணும். பெரியவாள் சொன்னதை கேட்டுன்னு இருக்கணும். பரதா ஆத்மானம் அனுதிஷ்டத்துவம் சுபாவேன நரர்ஷபா நிஷாமியது சுபம் மிருத்தம் பிதுர்தசரதஸ்யனஹா. அவர் சொன்னதான அந்த காரியத்திலே சிரமேற்கொண்டு நம்ம செய்யணும். நீனும் சரி நானும் சரி உத்தம குணத்தோடு உடையவாள் செய்யணும்னு சொல்லி இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம் 46வது ஸ்லோகம். இத்யேவ முக்த்வா வசனம் மகாத்மா பிதுர்நிதேச பிரதிபாலனார்த்தம் எவீயசம் பிராதனமர்த்தவச்சே பிரபுர்முகூர்த்தாத் விரராம ராமஹா. விரராம ராமஹா அப்படின்னு முடிகிறது இல்லையா? இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஆனாலும் ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு வெறிவா சொல்லுவாள், கோடிக்கணக்காக ராமநாமம் ஜபிச்சு இந்த நிலைக்கு வந்தவர் வால்மீகி. அதனால் ராமராம ராமான்னு அவருக்கு ஸ்லோகத்திலேயே அடிக்கடி வரும். அடிக்கடி இந்த நாமமும் கூடயே வரும். விரராம ராமா அப்படிம்பார். சுந்தரகாண்டத்திலையும் அடிக்கடி வரும், இது கிஷ்கிந்தா காண்டத்திலையும் வரும். பிரபுர் முகூர்த்தாத் விரராம ராமஹா. இங்கே செங்கால்புரத்தில் உத்தர ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பொழுதும் ஒரு பக்கம் ஸ்லோகம் முடிஞ்சு ரொம்ப நல்லா பாராயணம் பண்ணுவார். கிரகஸ்தர் தான். ஒரு ஸ்லோகம் முடிஞ்சு அடுத்த ஒரு பக்கம் கடைசி ஸ்லோகம் படிச்சுட்டு அடுத்த பக்கம் பெரட்டி முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? பக்கம் பெரட்டுறதுக்கு ஒரு சில செகண்ட் ஆகுமோனோ, அந்த கேப்பை கூட ராம ராம ராமா அப்படின்னு ஃபில் பண்ணுவார். ஸ்லோகம் இல்லைங்க, இந்த ஸ்லோகத்தை படித்து முடிச்சுட்டார், அடுத்த ஸ்லோகம் படிக்க அடுத்த பக்கத்தை பெரட்டணும். இந்த கேப் இருக்கணும், பக்கம் பெரட்டுறதுக்குள்ளே 10 ராமநாமா சொல்லிவிடுவார். ராமாயணம் படிக்கிறது நன்கு அவர் உள்ளே இறங்கியிருக்கு. படித்தா போருமா ராமாயணத்தை? அது உள்ளே இறங்கியிருக்கு. அதனால ராமநாமத்தில் அப்படி ஒரு நிஷ்டை. ஸ்லோகத்தில் மூச்சு விட்டால் கூட ராம ராம ராமா அப்படிம்பார். இத்யேவ முக்த்வா வசனம் மகாத்மா பிதுர்நிதேச பிரதிபாலனார்த்தம் யவீயசம் பிராதரமர்த்தவச்சே வச்சே பிரபுர்முகூர்த்தாத் விரராமரா. நான் பாகவதம் படிக்கிறேனால ஒரு ஸ்துதியாவது நித்தியம் படித்தேன்னு இருக்க வேண்டாமா? சப்தாகத்தில் ஒரு 10 ஸ்லோகத்தை கம்பீரமாக சொன்னேன். பாராயணத்தில் கடப்புடேன்னு பாராயணம் பண்ணேன், 4 பேர் பிரமிக்கிறா போலேன்னா அது பாகவதம் உள்ளே இறங்கினதோட அடையாளம் இல்லை. அது ஏதோ படிக்க நன்னா கற்றுன்னு இருக்கார், படிக்கிறார். உள்ளே இறங்கியிருக்கு பாகவதம்ங்கிறதுக்கு, அவளுக்கு உள்ளே இறங்கியிருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்னால் கார்த்தாலும் ஒரு ஸ்துதி, சாயங்காலம் ஒரு ஸ்துதி.
கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட ஒரு கோபிகா கீதத்தை சொல்லுவோம், ஒரு யுகல கீதத்தை சொல்லுவோம். வாமபாஹு கிருத வாம கபோலோ வல்கித ப்ருரதரார்பித வேணும் கோமலாங்குளிபிராஸ்ருத மார்க்கம் கோப்யைரயதி யத்ர முகுந்தஹ व्योमयानवनिता सह सिद्धैः विस्मितस्तदुपधार्य सलज्जाः काममार्गणसमर्पितचित्तः कश्मलं ययुरपस्मृतनीव्यः हन्तचित्रमबला शृणुतेदम् அப்படின்னு அந்த ஸ்துதிகள்லாம் நாக்குக்கு எழுதி விடணும். டைம் கிடைக்கிறதேல அது ஏகாதசி புண்ணிய காலம்னா கஜேந்திர ஸ்துதி படிக்கிறது, கோபிகா கீதங்கள்லாம் படிக்கிறது, துவாதசின்னா அம்பரீஷோபாக்கியானம் படிக்கிறது, நாராயணியத்துலேருந்தாவது ஒரு தசகமாவது படிக்கணும். ஒரு 10 ஸ்லோகம்தான் பாகவதமாக இருந்தால் கூட பல ஸ்லோகங்கள் இருக்குது, 3 அத்தியாயம் இருக்குது கஜேந்திர மோட்சம். நாராயணியத்தில் 10 ஸ்லோகம்தான். இந்திரத்யும்னஹ பாண்டிய கண்டாதிராஜா தொத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாச்சிதி தொத்சேவாயாம் மக்னதீராளு லோகே நைவாகஸ்தியம் பிராப்தமாதித்ய காமம். 10 ஸ்லோகம், 10 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷம் ஆகுமா, பழக்கமானோமான நித்தியமே படிக்கணும். முடியல ஏகாதசி அன்னைக்காவது கஜேந்திர மோட்சத்தை படிக்கிறது, அந்த ராசக்கிரீடையை படிக்கிறது, துவாதசின்னா அம்பரீஷோபாக்கியானம் படிக்கிறது. நாபாகநாமக நரேந்திர சுதோம்பரீஷா ஒரு 10 ஸ்லோகம், ஒரு தசகம். நாளைக்கு துவாதசி, நீங்கள் ஏகாதசி கஜேந்திர மோட்சம் படிக்கலாம். இப்போ கதை கேட்டுவிட்டும் அதுக்கப்புறமாவது மனசில் தோன்றவாள் கஜேந்திர மோட்சத்தை படிக்கலாம். ராத்திரி வரைக்கும் எப்போ வேணாலும் படிக்கலாம். நாராயணியம் மாத்திரம் அதுக்கு நேரமே கிடையாது. பாகவத ராமாயணத்துக்கு கூட நியமங்கள் உண்டு. என்ன ஆருஷமத் ரிஷிகள் எழுதினது கைகாலம் என்று சுத்தபத்தமாக தான் படிக்கணும். சுவாமி சன்னதியில் உட்காந்துண்டு நாராயணியம் அதுக்காக அது குறைச்சல் அர்த்தம் இல்லை. மனுஷர் நாராயண நம்பூதிரி பக்தர் பண்ணினது. இங்கே பெரியவா சொல்லுவாள், ராத்திரி தூக்கம் வரலைன்னா ஒரு தசகம் படிக்கலாம். ஏன்னா பாகி வாதாலயேசான்னு ஒரு தசகத்துலேயும் அலறார், குருவாயூரப்பா என்னை காப்பாத்துன்னு. குருவாயூரப்பா என்னை காப்பாத்துன்னு அவர் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காலம் உண்டா, நேரம் உண்டா? கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு எப்பவும் கத்தலாம். ராத்திரி 12 மணிக்கு கூட கத்தலாம். அதுபோல் நாராயணியை எப்பவும் படிக்கலாம். பகவத ராமாயணத்துக்கு தான் நியமம் உண்டு. அஸ்தமிச்சா அஸ்தமனத்துக்குள்ளே படிக்கணும், உதயமாகி படிக்கணும், ஸ்நானசந்தி பண்ணி அந்த நியமம் அவாளுக்குள்ளதான அனுஷ்டானங்களோட கூட பாராயணம் பண்ணணுங்கிறது. நாராயணி அப்படி இல்லையே, எப்போ வேணாலும் படிக்கலாம். ஏகாதசி இன்னைக்கு நாள் ஒரு தசக நாராயணியம் கஜேந்திர மோட்சம் படிக்கிறது, ராமாவதாரத்தை படிக்கிறது, கிருஷ்ணன் சரணத்தை படிக்கிறது, ஒரு ராசக்கிரீடை படிக்கிறது. துவாதசின்னா அழகாக அம்பரீஷ சரித்திரம் படிக்கிறது. பிரதோஷம்னா நரசிம்மாவதாரத்தை படிக்கிறது. ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் அழகாக பிரகலாத சரித்திரத்தை படிக்கிறது. நம்மளை உத்தாரணம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே தான் உபாயமாக இருக்க. இன்னொருத்தர் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. உத்தரேது ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேது அப்படின்னு நம்மளே உயர்த்திக்கணும். உள்ளே இறங்கியிருக்கு நம்ம படிக்கிறதெல்லாம்ங்கிறதுக்கு அடையாளம்னால் அது நம்மளை அறியாத வரணும். வாக்கல் பழக்கம் தானே வரணும். 100 ஸ்துதிகள் இருக்குது பாகவதத்திலேன்னால் ஒரு ஸ்துதியை அப்படி ஒரு நாளைக்கு சொல்கிறதுன்னு வச்சுக்கிறது. பாகவதம் படிக்கிறதோட பிரயோஜனம் அதுதான். அதுபோல் ராமாயணம் படிக்கிறோம்னு சொன்னால் ராமநாமத்தில் ஒரு ருச்சி. ராமா ராமா ராமான்னு படிக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட ராமன் உள்ளே இறங்கியிருக்கார் ராமாயணம் மூலமாங்கிறதுக்கு அடையாளம் ராமநாமம் நம்மளை அறியாத வரணும். வாக்கல் இந்த ஸ்லோகம் கூட வால்மீகிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுக்காக சொல்கிறேன். பிரபுவானே மகாத்மாவான அந்த ஸ்ரீராமர் அப்பாவோட ஆக்ஞையை பரிபாலிக்கணுங்கிறதே இப்படி புத்திமதியே சகோதரனுக்கு சொன்னதுமே ஒரு முகூர்த்தங்கள் விராமங்கிறது ஒரு இடைவெளி ஆச்சான். ஒரு முகூர்த்தம் ஓஞ்சாலாம் அந்த பேச்சு. ராமர் சொன்னதான அந்த பேச்சு முடிஞ்சதும் 1 மணி நேரம் சமாதானமாக இருந்தால் விரராம ராமஹா ராமன் சொன்னதும் இத்யேவ முக்த்வா வசனம் மகாத்மா பிதுர்நிதேச பிரதிபாலனார்த்தம் யவீயசம் பிராதரமர்த்தவச்சே பிரபுர்முகூர்த்தாத் விரராம ராமஹா. விராமத்தை அடைஞ்சால் அப்படின்னு அழகாக முடிகிறது. 106வது சர்க்கம் அடுத்தது பரதனுடைய வாக்கியம். இந்த சர்க்கம் ராமர் பேசினார் இல்லையா, அடுத்த சர்க்கம் பரதன் பேசு. ஏவ முக்த்வா து விரதே
ராமே வச்சனமர்த்தவதே ததோ மந்தாகினி தீரே ராமம் பகதி வத்சலம் உவாஜ பரதச்சித்திரம் தார்மிகோ தார்மிகம் வச்சஹா. ராமர் உயர்ந்த ஞான விஷயங்களை பேசினார். தர்ம விஷயத்தை மேற்கொண்டு பரதன் பேசுகிறார். தார்மிகோ தார்மிகம் வச்சஹா அப்படின்னு இந்த கதை நாளைக்கு, இந்த சர்க்கம் நாளைக்கு சொல்லுவோம். இன்றைக்கி ஏகாதசி புண்ணிய காலத்தில் நம்ம ஆசிரமத்தில் கிஷ்கிந்தா காண்டங்கள்லாம் பாராயணம் நடந்து சுக்ரீவ பட்டாபிஷேகம்லாம் ஆயிருக்கு. நவாகத்தில் நாளைக்கு குருவாரம், அழகா ஆஞ்சநேய சுவாமி வரார். குருவாரத்தில் குரு தத்துவம் ஹனுமார், சுந்தரகாண்ட பாராயணங்கள்லாம் நாளைக்கு பாராயணம். வடமாலை சாத்தி ஹனுமாருக்கு ஜாதகம் சுண்டல் எல்லாம் ஹனுமாருக்கு விசேஷ நைவேத்தியங்கள்லாம் பண்ணுறது நவாகத்தில். நாளைக்கு சாயரக்ஷ மேலே இந்த சர்க்கத்தோட பிரவச்சனம். நாளன்னைக்கு யுத்தகாண்டம் நாகபாஷ விமோச்சன பர்யந்தம் நாளன்னைக்கு பாராயணம். ஒரு 4 நாள் பாராயணம் நவாகத்தில். சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆசிரமத்தில் நடக்கிற இந்த உற்சவத்தில் வேத பாராயணம் ராமாயண பாராயணத்தோடு இந்த பிரவச்சனமும் நடக்கிறது. முருகனுடைய அனுகிரகமும் ஸ்ரீராமருடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். ஏகாதசியில் பிரவச்சனம் பண்ணால் ஒரு நிமிஷமாவது ராமநாமா சொல்லிட்டு பூர்த்தி பண்ணுறது. சீதாபதே ஸ்ரீராம ராம 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 ஜானகி காந்தஸ்மரணம் பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிः சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே நாராயண 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 நாராயண. ஹர நமः பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.